ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறது, அதாவது யூரோப் பயணம், யூரோப் மற்றும் யூகே. இப்போ ஊர்லேருந்து இப்போ வெளிநாடுகளுக்கு யூரோப்புகளுக்கு இப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், சட்டவிரோதமாக, அதாவது இல்லீகலாக வர்றதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, பிளான் பண்ணி இருக்கலாம், நீங்கள் பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. இப்போ முந்தைய காலத்தில் யூரோப் என்ன செய்ததுன்னு சொன்னால், எல்லா சட்டத்திட்டங்களும் புலம்பெயர்வர்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால், யூரோப் கடுமையான சட்டத்திட்டங்களை அமுல்படுத்திட்டு வர்றாங்க. அறிஞ்சிருப்பீங்களோ தெரியல. இப்போ யூகே சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால், நீங்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான குடியுரிமை எந்த காலப்பகுதியிலும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இப்போ அது எவ்வளோத்துக்கு சாத்தியமாகும்னு தெரியல. இது ருகண்டா மாதிரியும் இருக்கலாம் ஒருவேளை, எனக்கு சரியாக தெரியல. ஒரு காலத்தில் ருகண்டாக்கு, அதாவது சட்டவிரோதமாக யூகேக்குள்ளே வருவீங்களா இருந்து சொன்னால், ருகண்டான்ற ஒரு தீவுக்கு உங்களை நாடு கடத்தப்படும் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் தந்து, அது ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த யூகே பிரதமர் மாறைக்கில் அந்த சட்டத்திட்டம் இல்லாமக்கப்பட்டது. அது மாதிரி இப்போ ஒரு சட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. யூகேக்கில் நீங்கள் நுழைவீர்களாக இருந்தால் சட்டவிரோதமாக உங்களுக்கு என்ன செய்யப்படும்னு சொன்னால், குடியுரிமை கிடைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இப்போ யூகே அதிகமான வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா இமிக்ரேஷனும் சரியான இதில் செக்கிங்கில் போகுது. ட்ரக்கில் போகிற பிடிச்சிருக்காங்க. இப்போ கிட்டடியாக ரீசெண்டாக அதே மாதிரி கப்பலில் போனாக்கள் அப்படி நிறைய பேரை ரெயினில் போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பிடிபடுற காணொலியில் டிக்டாக்கில் அதிகமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ யூரோப்பை பார்த்திங்கன்னு சொன்னால், இத்தாலி சரியாட்ட டைட் படுத்தியிருக்காங்க. இத்தாலியிலேயும் இப்படி தான் சட்டவிரோதமாக உள்ளிங்கன்னு சொன்னால், இத்தாலிக்குள்ளே இத்தாலியிலேருந்து ஒரு தீவுக்கு நாடு கடத்துகிறாங்க. அதே மாதிரி இத்தாலியில் இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்கிறது இந்த 10 விசா, அதாவது தோட்ட விசான்னு சொல்லுவாங்க. 90 நாள் இல்லாட்டி 128 டேஸ், அப்படி சில பேருக்கு 6 மாதம் அடித்து கொடுத்துருக்காங்க. அப்படி அடித்து முதலெல்லாம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அங்கே வேலை செய்யாமல் இங்கே வேறு யூரோப் நாடுகளுக்கு மாறி இருப்பீங்க. $1500-1800 கொடுத்து ஏஜென்ட் மூலமாக ஒரு கம்யூனிட்டியில் இதாலேயோ மாறி இருப்பீங்க. அதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது. என்னென்னு சொன்னால், எல்லா போர்டரும் சரியான டைட் படுத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இத்தாலியும் ஃப்ரான்ஸும் ஃப்ரான்ஸ் குடியுரிமை பிரதமரும் இத்தாலி பிரதமரும் கைச்சாத்திட்டு இப்போ போர்டரை சரியாக ஸ்டிக் படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் இப்போ புது சட்டம் ஒன்று அமுல்படுத்தியிருக்காங்க. என்னென்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ அதாவது நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் அகதி விசா கேட்டு அகதி விசா கிடைக்காம இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இமிக்ரேஷனுக்கு பதிஞ்சிருப்பீங்க. இமிக்ரேஷன் முதல்ல இருந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், 24 பேசிட்டும் இங்கே டேக்ஸ் கட்டுற எம்போன்னு சொல்லி 3 வருஷம் எம்போவும் இருக்கணும். இப்போ அது குறைச்சி என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால், 12 மாதம் பேசிட்டும் 3 வருஷம் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இமிக்ரேஷன் விசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ இருக்குது. இங்கே ஃப்ரான்ஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் கெட்ட விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல இங்கே அகதியாவோ இல்லை மற்றது சட்டவிரோதமாக உள்நுழைஞ்சிருந்து இங்கே ஃப்ரெஞ்சு குடியுரிமை இருக்கிறாலேயோ இல்லை ஃப்ரெஞ்சு விசா இருக்கிறவராலேயோ திருமணம் செய்யலாம். திருமணம் செய்து விசா எடுத்திருப்பாங்க. ஆனால் இனி வரும் காலத்தில் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமக்கப்பட்டிருக்கு. இனி வரும் காலத்தில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது நீங்கள் விசா இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற யாரையுமே திருமணம் செய்ய முடியாதுன்ற ஒரு ரூல்ஸை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், வெளியிலேருந்து பார்க்கல யூரோப் ஏதோ பெரிய ஒரு உங்களை அடுத்த தரத்தில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்கிறதுக்கான ஒரு பெரிய சான்ஸாக நினச்சி வந்திருப்பீங்க சில பேர். இங்கே இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி இப்போ என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது, எப்படி நாட்டின் சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி. இங்கே முந்தைய ஒரு காலத்தில் உழைக்கக்கூடியமான ஒரு சாத்தியங்களும் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தது. இப்போ நிறைய புலம்பெயர்வர் இங்கே ஃப்ரான்ஸுக்கும் சரி, இத்தாலி சரி, ஜெர்மனி, அப்படி டென்மார்க், அப்படி நிறைய இடங்களில் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ அதிகமாக புலம்பெயர்வர்கள் கூடிக்கொண்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் உங்களோட நாடுகளில் நடக்கிற பொருளாதார பிரச்சனை மற்றும் நாட்டு அரசியல் பிரச்சனைகள்லாம் காரணமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், பங்களாதேஷில் அதிகமான பிரச்சனை இருக்குது. பங்களாதேஷ் மற்றது இந்தியன்ஸ் அதிகமான ஆட்கள் இங்கே இப்போ ரிஃப்யூஜி அடிக்கிறாங்க. அதனால் நிறைய புலம்பெயர்வர்களுக்கு சரியான சட்டத்திட்டங்கள்
நாடுகளை வந்து நெருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து யூரோப். அதனால் வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் வந்து ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்னால் போட்டிருப்பாங்க. இந்த சட்டத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு இந்த வருஷம் வடிவாத பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்கு. அதாவது வந்து புலம்பெயர் நாட்டில் எந்தெந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கான பயணத்தடை வந்து ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ளே விரையிலான்னு சொல்லி இந்த வருஷம் வந்து வர்த்தக மாநிலம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வர்த்தக மாநிலம் வடிவாக எடுத்து பாருங்கள். எல்லாட்ட பேர் விவரமும் யார் வரக்கூடாதோ அவங்களோட பேர் விவரம், இப்போ எந்த நாட்டில் இருக்காங்க, இந்த அட்ரஸில் இருக்காங்க, என்ன தேசிய அடையாள அட்டை இலக்கம் உட்பட எல்லாமே டீட்டெயிலாக வந்து இந்த வர்த்தக மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வர்த்தக மாநிலம் வடிவாக அதையும் முறக்க பாருங்கள். நீங்கள் என்னதான் இருந்த ஒரு நாட்டின் குடியுரிமையாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட தாய்நாடுன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டபுள் சிட்டிசனாக இருப்பீங்க. அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமையும் இருப்பீங்க, ஸ்ரீலங்கன் சிட்டிசன்லையும் இருப்பீங்க. அப்போ 2 நாட்டுக்குள்ளேயும் போய்க்க 2 நாட்டின சட்டத்திட்டம் உங்கள் மேலே பாயறதுக்கான அதிகளவான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் 100 ரூபா களவெடுத்தா பிரச்சனை இல்லை, 1 லட்சம் ரூபா களவெடுத்தா பிரச்சனை இல்லை. 100 ரூபா களவெடுக்கிறவனுக்கு மேலே தான் சட்டம் அதிகமாக பாயும். இப்போ ஸ்ரீலங்காவை பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமாக துப்பாக்கி சூடுகள், அதே மாதிரி புலம்பெயர் தமிழர்கள் போய்க்கில் அவங்க முந்தி செய்த குற்றங்களை வைத்தெல்லாம் பயங்கரவாத குற்றத்தடை பிரிவினுக்குள்ள வந்து கைது செய்கிறாங்க. இப்போவும் ஸ்ரீலங்காவில் வந்து பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட பேர் அந்த வர்த்தக மாநிலம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்ரீலங்காவுக்கு பயணிக்கிறவங்க பயணியுங்க. நன்றி.